வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் முதலீடு செய்தவர்களுக்கு தான் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அந்த செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்சியில் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ண ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தான் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் இது நான் ஆடியோவாட்டு தான் நான் சொல்கிறேன், பேசி போடுறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி நம்ம பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்முடைய பிஎஸ்சியில் உள்ள சொத்துக்களை எல்லாம் செபி அவங்க ஏலத்துக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஏலத்துக்கு விட்ட சொத்துக்கள் எல்லாமே ஏலத்துக்கு போய் முடிந்து விட்டது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது 400 கோடி கிடைக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 696 கோடி ரூபா இந்த ஏலத்துக்கு போயிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் 1000 ரூபா டு 20,000 வரைக்கும் தான் அவங்க ரீஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அமௌண்ட்டு உள்ளவங்களுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு விட்டது பார்த்திங்கன்னா 696 கோடி ரூபா ஏலத்துக்கு விட்டு அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கையில் வந்துட்டு. ஸோ இனிப்போ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இனி 20,000க்கு மேலே யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் 20,000க்கு மேலே நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் முதலீடு பண்ணி ரீஃபண்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவில் வச்சுருங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி இப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு இந்த இது வரப்போகுது. இப்படி சொத்தெல்லாம் வித்தாச்சு, அதுக்குள்ளே என்ஓசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொத்து வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி இந்த சொத்துக்கும் வேறு யாருக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு என்ஓசி கொடுக்கணும். அது கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ 20,000 to 30,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட சொத்துக்களை எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விற்க தொடங்க. இப்போ 170க்கு மேலே சொத்து ஏதோ விற்றுருக்காங்க. அதில் தான் இந்த 696 கோடி ரூபா கிடச்சிருக்கு. இந்த கோடியை ரீஃபண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் 2019 அப்ளை பண்ணவங்களுக்கு இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க தொடங்குங்க. அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவில் வச்சுருங்க. இனிப்போ கூடிய சீக்கிரத்தில் ₹1 உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ எடிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இப்போ ரீஃபண்டு கொடுக்கும் போது உங்களுக்கான அமௌண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைப் கேட்டாங்க, புதுசாக எங்களுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு. அந்த அப்ளை பண்ணுறதற்கான ஆப்ஷன் இன்னும் கொடுக்கல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 இப்படி அப்ளை பண்ணுற ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்துட்டு அப்ளை பண்ணாமல் மறந்து மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ இனிப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும் போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி, பிஎஸ்சியில் முதலீடு பண்ணாமல் உங்களோட ரிலேட்டிவ் யாராவது முதலீடு பண்ணியிருந்தாலும் நம்ம சேனலை அவங்களுக்கு இந்த வீடியோயை சென்ட் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிஎஸ்சியில் எந்த ஒரு புது அப்டேட் வந்தாலும் உடனடியாட்டு நம்ம சேனல் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.